பசு விவசாய நேயர்களுக்கு வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பேட்டி வந்து எதை பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம் அயனை பற்றி வந்து ஏன்னா இத்தனை நாளாக வந்து இந்த லித்தியம் பெரோபாஸை வந்து திரு அன்பு அவர்கள் வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு எல்லா விவசாயிகளுக்கும். இது வரைக்கும் வந்து ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா ஒன்று மட்டும் வந்து சால்ட்ரிங் வந்து ஒரே ஒரு லைன் விட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேயே வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு அந்த ரேடியோ ரிப்பேர் பண்ணுற கடையில் அவரும் செஞ்சு கொடுத்துருந்தாருன்னா வந்து இது வரைக்கும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. எந்த கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் வந்து இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு வந்து லித்தியம் அந்த பெரோபாஸை வாங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வசதி இல்லை சார், எனக்கு கொஞ்சம் இந்த லித்தியம் அயனாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை வந்து எனக்கு அதில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு அன்பு வந்து எனக்கு வந்து எப்படின்னா தொலைபேசியில் சொன்னார். இப்போ அந்த லித்தியம் பெரோபாஸ்ன்னா என்ன, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், இதனுடைய விலை என்ன, இது எத்தனை லைஃப் சைக்கிள் வரும், அதை பற்றி வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு விளக்கத்தை வந்து அவர் திரு அன்பு வந்து சொல்லுவார். பசு விவசாய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் என்கிட்ட வந்து இந்த லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்ரி வந்து நிறைய பேர் நாங்கள் வந்து இந்த பேட்ரி ஸ்ப்ரேயருக்காக சொல்லியிருந்தோம். அது நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, பயன்படுத்தியிருக்கீங்க. அவங்களுக்கு வந்து இந்த பெரோபாஸ்பேட்டினுடைய ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் என்னன்றது வந்து வாங்கி பயனடைஞ்சவங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிமேல் வாங்குறவங்களுக்கும் இது நல்லா பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு கொடுக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது விலை அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நிறைய விவசாயிங்க கேட்டுட்டு ஒரு சிலர் வாங்காமல் போயிருக்காங்க. அவங்களுக்காக அடுத்து ஒரு சிலர் வந்து லித்தியம் அயனில் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்றதுக்காக லித்தியம் அயனில் ரெடி பண்ணி தரோம். இதனுடைய லைஃப் சைக்கிள்ஸு இது ரெண்டுத்தையும் டிஃப்ரெண்ட் வந்து நாங்கள் சொல்கிறோம். இது வந்து இது பெரோபாஸ்பேட் பேட்ரி தான். இது 6 AH, இது 15 AH. இது லித்தியம் அயனில் 4.5 AH. இது ஒரு செல்லு. இதை வந்து நாங்கள் வந்து உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி AH வந்து செல்லை ஆட் பண்ணி நாங்கள் வந்து கொடுப்போம். அதனால் இது வந்து உங்களுக்கு வந்து இதே பெரோபாஸ்பேட்டில் கொடுத்த அதே பர்ஃபார்மன்ஸு உங்களுக்கு இந்த லித்தியம் அயன் பேட்டரியும் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விவசாயிங்க இப்போ புதுசாக பேட்ரி ஸ்ப்ரேயர் வாங்குறீங்க, அதை வந்து லித்தியம் அயன் போட்டு கொடுக்குறாங்க. அந்த பேட்டரி தான் நீங்கள் வாங்கி பயன்படுத்துறீங்க. அது ஜென்ரலாக எல்லோரும் சொல்கிறது எப்படி சொல்கிறாங்கன்னா லித்தியம் பேட்டரி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. லித்தியம் பேட்டரியில் என்ன டைப் ஆஃப் பேட்டரிகள் இருக்குன்றது மக்களுக்கு இன்னும் தெரியல. லித்தியமில் வந்து லித்தியம் அயன், அதை விட்டுங்க லித்தியம் பெரோபாஸ்பேட். இது வந்து 6 AH, இது 15 AH, இது 15 AH, இது வந்து 6 AH, இது வந்து 4.5 AH, அதாவது 4.5 AHன்னு வச்சிங்களேன். இது வந்து AHன்றது வந்து ஆம்பியர் ஹவர், எவ்வளோ நேரம் டைமிங் கொடுக்கணும் என்றதை நிர்ணயிக்கிறது அந்த ஆம்பியர் ஹவர், அந்த AH தான் நிர்ணயம் பண்ணுது. சரிங்களா? இது எல்லோரும் ஜென்ரலாக 12 வோல்ட்டு தான் எல்லா பேட்டரி ஸ்ப்ரேயருமே இந்தியாவில் இருக்கிறது அத்தனையுமே 12 வோல்ட்டு ஸ்டாண்டர்ட். அந்த AH மட்டும்தான் மாறும், அதாவது ஆம்பியர் ஹவர் மட்டும்தான் மாறும். அது அந்த மாறத்துக்கு ஏற்ற மாதிரி விலையும் மாறுதல் இருக்கும். உங்களுக்கு குறைவான AH ஒரு 8 AH பேட்டரி நீங்கள் வாங்குறீங்கனாக்கா 8 AH பேட்டரி ஒரு 2500 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து வர AHக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு 3500, 4000, 5000 பிராண்டுக்கு பொறுத்து சேஞ்சஸ் இருக்குது. அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிறவங்களுக்கே நல்லா தெரியும். இதில் பேட்ரியே வந்து அந்த ப்ரைஸுக்கு இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிடுறீங்க. ஏன்னா அதில் இருக்கிறது லெட் ஆசிட் பேட்ரி. இதில் வந்து நாம் போடுறது வந்து லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்ரி. இது எல்லா பேட்டரி விட இப்போதைக்கு இது வந்து அட்வான்ஸாக இருக்குது. அதனால் இது வந்து எலக்ட்ரிக் பைக்குக்கு, சோலாரு, இன்வெர்ட்ருக்கு இது போல் அதுக்கு மற்ற எல்லா பர்ஃபார்மன்ஸுக்காக தான் இது வந்து தயார் பண்ணி மக்கள் மத்தியில் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எங்களை போல் டெக்னீஷியன்ஸ் வந்து வாங்கி அதை வந்து அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அசம்பிள் செய்து கொடுக்குறாங்க. அதுக்காக தான் இந்த பேட்டரிகள்லாம் நாங்கள் வந்து உதிரி பாகமாக வெளியே கிடைக்கிறதுனால நாங்கள் வாங்கி உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணி தரோம். அதுதான் எங்களுடைய வேலை. சில விவசாயிங்க லித்தியம் அயனில் கேட்குறாங்க, அவங்களுக்காக நாங்கள் இதை தயார் பண்ணி கொடுக்குறோம். அதை தயார் பண்ணி மாடலு தான் இது. இது வந்து அதில் லித்தியம் அயன் இந்த செல்லு இதுக்குள்ள, ஏன்னா இது சின்ன பாக்ஸ், இந்த சின்ன செல்லுக்கு ஏற்ற மாதிரி சின்ன பாக்ஸு, பெரிய செல்லு வேறு பாக்ஸ் இருக்குது, அதை நான் கொண்டு வரல. அதாவது லித்தியம் பெரோபாஸ்பேட்டுக்கு
இதில் நாங்கள் இதில் பொருத்தி இது உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். பிஎம்எஸ் ஆமாம், பிஎம்எஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இதில் போட்டு வச்சுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சரி இதை டச் பண்ணுங்க, இந்த ஒரு ஒயர் பிடிச்சிங்க. இப்போ இதில் வோல்டேஜ் இருக்கா இல்லைன்றதுக்காக நாங்கள் லைட் ஏறி வச்சு காட்டுறோம், பார்த்துங்க. இந்த லைட்டு இதுவும் அதே டேங்க் தான் வரும். ஆமாம் ஆமாம், ஏஹெச்சுக்கு ஏற்ற மாதிரி சேம் பெரோபாஸ்பேட் டேங்க்கு வேல்யூமே தான் வரும். அதான் வரும். ஆனாலும் வந்து இந்த அளவுக்கு வந்து அது பெரோபாஸ்பேட்டு இது லைஃப் சைக்கிள்ஸ் அதிகம். இது வந்து 1500 முறை சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் செய்யலாம். ஒரு சார்ஜிங்ன்றது வந்து ஒரு சைக்கிள்ஸ்ன்றது ஃபுல்லாக சார்ஜ் செய்து டிஸ்சார்ஜ் செய்யுதுன்னா அது ஒரு சைக்கிள்ஸ் கணக்கு. இதை 1500 டைம் சார்ஜ் செய்து டிஸ்சார்ஜ் செய்யலாம். இந்த பெரோபாஸ்பேட் பேட்டரி பார்த்தீங்கன்னா 3000 முறை சார்ஜிங் டிஸ்சார்ஜ் செய்யலாம். நீங்களே டிஃப்ரெண்ட் இதில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எது பெஸ்ட்டு எது பெஸ்ட்டுன்னு. அதுக்காக தான் வந்து ஒரு சில இது ரேட்டு ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது, அவ்வளோதான் விஷயம். இப்போ வந்து இதை வந்து பைக் பேட்ரி, பைக்கு லைட்டு, ஆமாம் ஹெட்லைட்டு. இது எவ்வளோ பவர் ஏறியுது பகலில் தான் நீங்கள் பகல்ல எவ்வளோ பவர் பார்த்துக்குங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் இதுவே 36 வாட்ஸு பல்புன்னு நினைக்கிறேன். இது நல்லா கூடுது. இதே போல் இந்த பிஎம்எஸ் வந்து இதில் டேலி பிஎம்எஸ்ஸை பொறுத்து ப்ரைஸுகள் மாறுபடும். இந்த இதில் வந்து லோக்கல் பிஎம்எஸ் இருக்குது. ஒரு சில விவசாயினுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி தரோம். பிராண்டட் போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸு மாறுதல் ஏற்படுது. அதனால் நீங்கள் தேவைன்றத வந்து டீட்டெயிலாக நீங்கள் கேட்டுக்கலாம். ஒரு விஷயம் நாங்கள் கிடையாதுங்க, அவர் தான் ரெடி பண்ணி கொடுக்குறாரு விவசாயிகளுக்கு. அதனால் அவர் வந்து இப்போ எனக்கு செஞ்சு கொடுத்தாரு, நல்லா இருந்தது அப்படின்றதுக்காக. இது வந்து பல விவசாயிகள் வந்து எப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக இப்போ வந்து அவர் செஞ்சு கொடுக்குறாரு. அவர் வந்து கையில் வந்து செஞ்சு வச்சோ கடையோ கிடையாதுங்க. ஒருத்தர் தேவைப்படுற விவசாயி ஃபோன் பண்ணாருன்னா காசு அமைச்ச பிறகு தான் போய் செல்லே செக் பண்ணி வோல்டேஜ் செக் காட்டுறீங்க சார். இதில் வோல்டேஜ் பார்த்துக்குங்க. லித்தியம் அயன்லேயே வோல்டேஜ் பாருங்கள். டோட்டலாக இந்த பேட்டரியோட கவர் பண்ணி காட்டுங்க சார். டெர்மினலோட வருது. 13.29. 12 வோல்ட் வரணும். ஒரு இல்லை, அது வந்து ஐடியல் வோல்ட்டு 12. ஆமாம். மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் 14 வரைக்கும் போகும், பிஎம்எஸ் கட் ஆஃப் பொறுத்து. ஓகே. ஆனால் மேக்ஸிமம் 14 வோல்ட்டுக்கு மேலே ஏறாது. நீங்கள் சார்ஜிங் வந்து போட்டிருந்தாலும் அந்த அதிகமான வோல்டேஜ் போகாமல் கட் பண்ணி, அதுக்காக தான் இந்த பிஎம்எஸ்ஸே. அதிகமாக அண்டர் வோல்டேஜுக்கு போகாது, அதிகமாக ஹை வோல்டேஜ் போகாது. இதில் வந்து ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் எல்லாமே இருக்குது. பெரோபாஸ்பேட்டில் என்ன நீங்கள் பார்த்தீங்களோ அதே சேம் ப்ரொடெக்ஷன் இதில் இருக்குது. என்ன பேட்டரியினுடைய இது மட்டும்தான் மாறி இருக்குது. இது லித்தியம் பெரோபாஸ்பேட், இது லித்தியம் அயன். தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் வந்து தெளிவாக என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். நான் என்ன கேட்குறேன்னா, இதனுடைய லைஃப் சைக்கிள்ஸ் வந்து அவ்வளோதான். ஒரு 3 வருஷம் வரைக்கும் இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். எனக்கு அது வரைக்கும் போதும், நான் அதுக்கப்புறம் தூக்கி வச்சுட்டு வேறு பண்ணிக்கிறேன், இல்லை இதையே நல்லா இருக்கிற செல்லை வச்சுட்டு புது செல்லை வாங்கி நான் செட் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இதை வந்து இது ஓகே. அவ்வளோதான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிவு பண்ணது காரணமே லித்தியம் அயன் தேவைப்படுற விவசாயிகளுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். ஒரு சிலர் அதாவது வந்து தேவைப்படுறவங்க கேட்குறவங்களுக்காக இதனுடைய கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்க. அவ்வளோதான். இத்தனை நாளாக நாங்கள் பெரோபாஸ்பேட்டை தான் பேசுகிறேன். எனக்கு இதில் அதிகமாக உடன்பாடு கிடையாது. பெரோபாஸ்பேட் தான் எனக்கு, ஏன்னா அதுதான் வந்து லைஃப் சைக்கிள்ஸ் நல்லா வருது. அதுக்காக தான் நாங்கள் அதிகமாக வீடியோ பதிவு பண்ணியிருப்போம். ஓகே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இது வந்து விவசாயிகள் வந்து அவங்க வந்து திரு அன்புக்கு வந்து காசு அனுப்புகிறாங்க. அவர் வந்து போயிட்டு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் செஞ்சு கொடுக்குறாரு. முன்கூட்டியே செஞ்சு வச்சுருந்து பண்ணுறது கிடையாது. ஏன்னா நீங்கள் போயிட்டு அங்கே செல்லை செக் பண்ணி வாங்கிட்டு வந்து தான் எல்லாமே சார். ஒவ்வொரு சார் லாட்டில் வரும்போதே கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகி வந்துடுது. ஒரு செல்லு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. எனக்கு பண்ணும்போது கூட ஒரு செல் அந்த மாதிரி தான் ஆகி திருப்பி மாற்றிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ அனுபவம் ஃபஸ்ட்டு பண்ணுறதுனால அப்போ தெரியல. இல்லை அப்போ வந்து அவர் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கணுன்றதுனால ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. எப்போ எல்லா கடையில் அங்கேயே முன்னாடி செக் பண்ணிட்டு போ, ஏன்னா இதுக்கு வந்து இது கிடையாது, வாரண்டி. அதனால் வந்து அவங்க கொடுக்குறதில்ல. அதனால் நான் எப்பவுமே வந்து கண்டிப்பாக. அதனால் இப்போ வந்து இது வந்து அவங்க இப்போ வந்து தேவைப்படுற விவசாயி காசு அனுப்பிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் போயிட்டு வாங்கிட்டு வந்து செக் பண்ணி செஞ்சு அனுப்புறீங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் முன்கூட்டியே செஞ்சு வச்சு பண்ணுறது கிடையாது. ஆமாம். இதுக்காக மட்டும் கிடையாது. இந்த பேட்ரி லித்தியம் அயனி யூபிஎஸ் அந்த கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு அது கூட பண்ணலாம் அவங்களுக்கு.
தெரு ஓரமாக வியாபாரம் பண்ணுற சின்ன சின்ன பண்ணலாம். வியாபாரிகளுக்கு லைட் எரிவிக்கிறதுக்காக இன்னும் நிறைய பேங்க்கு பவர் பேங்க்கு வந்து இது தேவைப்படுறவங்களுக்கு அதை அனுப்பிவிட்டால் முடிஞ்சால் நம்ம செய்வோம். கண்டிப்பாக அது அதிகமாக நான் எடுக்கிறது இல்லை, ஏன்னா அது சின்ன சின்ன வேலை எனக்கு இருக்கிற ஒர்க்கில் அது அதிகமாக எடுக்கிறது இல்லை. அடுத்து இன்னும் நிறைய உங்களுக்கு வந்து எது எதுக்கெல்லாம் தேவை, 2 வீலருக்கு. இல்லை இப்போ அந்த பைக்குக்கு லாஸ்ட் வீடியோவில் சொன்னீங்க, அது ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டீங்களா? அது முடிஞ்சாச்சு. அது எனக்கு டைம் இல்லை வந்து செட் பண்ணி பார்க்குறதுக்கு. எடுத்துக்கிட்டு வரேன். இப்போ இது வந்து எப்படின்னா ஒரு விவசாயிகளுக்கான ஒரு தேவைப்படுறவங்களுக்காக, ஏன்னா இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியல. இப்போ எல்லாருமே எப்படின்னா இப்போ நான் இந்த 2 ஸ்பேர்களுக்கு அந்த லெட் ஆசிட் பேட்டரிங்களை வாங்கி வாங்கி வருஷம் வாங்கி அதனால் வந்து ஒரு பெரிய அளவில் எனக்கு வந்து இந்த பேட்டரிங்களுக்காகவே ஒரு பெரிய ஒரு தொகையை வந்து நான் அதை செலவு பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் வந்ததுங்க. இப்போ இது வந்த பிறகு இப்போ வந்து 3 வருஷம் ஆச்சுங்க. இப்போ கிட்டத்தட்ட இது 3ஆவது வருஷம் ரன்னிங்காக செஞ்சு கொடுத்து நல்லா அருமையாக இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதனால் இதை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு வந்து நல்லா இருக்குது. அதனால தான் சார் இதை கேட்டாங்கன்னு சொன்னார். அதனால் இந்த வீடியோ இது உங்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி வணக்கம்.